நன்றி. இன்றைக்கி என்ன திருக்குறள் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். சரியா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச திருக்குறள் தான் இன்றைக்கி படிக்க போகிறோம். அது என்ன திருக்குறள் அப்படின்னு சொன்னால், என்ன திருக்குறள்னு சொன்னால், திருக்குறள் வந்துட்டு திருக்குறள் வந்து அதாவது மணல் பாங்கான இடத்தில் நம்ம எப்படி தோன்றுகிறோமோ, அது மணல் பாங்கான இடத்துல எப்படி தண்ணீர் தோண்ட எப்படி தண்ணீர் வருகிறதோ, அதுபோல் பெண்களுக்கும் கல்வி அறிவு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். சரியா? அப்போ திருக்குறளை பாருங்கள். தொட்டணைதோறும் மணற்கேணி, சரியா? தொட்டணைதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு அப்படிங்கிறார். திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, தொட்டணைதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு அப்படிங்கிறார். சரியா? அப்போ தொற்றணைதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு. அப்போ ஒரு மாந்தர்னு சொன்னால் என்ன பண்ணால் கற்க தான் என்ன இருக்கணும், உனக்கு அறிவானது, புத்தியானது, ஞானமானது உனக்கு வரக்கூடியதாய் காணப்படும். சரியா? அதான் திருவள்ளுவர் அருமையாக சொல்லுகிறார், தொட்டணைதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு அப்படிங்கிறார். சரியா? அது மட்டும் கிடையாது, இன்னொரு திருக்குறள் நம்ம கொஞ்சம் கூட பார்ப்போம். சரியா? அது என்னன்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரை தெய்வத்தில் வைக்கப்படும். வானுரை தெய்வமாகிய அந்த பிதாவாகிய அந்த பரலோகத்தில் கொண்டு போய் உன்னை வைக்கக்கூடியவராய் காணப்படுவார். நீ இந்த பூமியில் நீ எப்படிலாம் நீ வாழ்கிறையோ, எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறையோ, நீ நல்லபடியாக வாழ்ந்தீங்கன்னா திருவள்ளுவருடைய கூற்றின்படி என்ன சொல்லுகிறார்? வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் அந்த வானுரை தெய்வத்தில் கொண்டு போய் உன்னை வைக்கக்கூடியவராய் காணப்படுவார். சரியா? அடுத்து அப்போ இப்போ இந்த என்ன சொல்கிறார், இந்த ரெண்டு திருக்குறளை என்ன சொல்கிறாரு, இன்னைக்கு இந்த ரெண்டு திருக்குறள் போதும். இன்றைக்கி என்ன பண்ணலாம், இன்றைக்கி இந்த திருக்குறளை என்ன பண்ணலாம், தோன்றின் புகழோடு தோன்றுக. எனக்கு என்ன சொல்கிறாரு, அது வேண்டாம். என்ன சொல்கிறாரு இன்றைக்கி என்ன திருக்குறளை பார்த்தோன்னா, தொட்டணைதோறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றணைதோறும் அறிவு. அடுத்து வந்துட்டு அடுத்து ரெண்டாவது குறளும் பார்த்துருக்குறோம். சரியா? இந்த ரெண்டு திருக்குறள் என்ன பண்ணுங்கள், படிங்க நல்லா இது பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. ஓகே.